ஹாய், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஜென்ரலாக ஐ ப்ராப்ளம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக இரிட்டேஷன், கண் எரிச்சல், தண்ணி வர்றது, அப்புறம் பிளர்ராக விஷன் பிளர் விஷன் தெரியுது. ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி அப்ளை பண்ணிக்க வேண்டியது. நான் சொல்லிப்பேன், நீங்கள் சீட்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஹீட் பாடியாக இருந்தால் நீங்கள் இந்த பச்சை பயிறுன்னு சொல்லலாம், அதை வச்சுக்கலாம். இதுக்கு பதிலாக மேக்னெட் பதிலாக. இல்லைன்னா கொஞ்சம் நம்ம கோல்ட் பாடி அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் இது வச்சுக்கலாம், அது மிளகு வச்சுக்கலாம், ஓகேங்களா. அதில் சொல்லிப்பேன். இது ஸ்டார் மேக்னெட் அப்படின்னு சொல்லுவாங்க. பேக்கில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாக்காக இருக்கும், பிளாக் கலர் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஹூக்ஸ் இது மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அது சில்வர் ஹூக்ஸ் இருக்கும். அது பார்க்க ஸ்டார் மாதிரி இருக்கும், சரிங்களா. அந்த ஸ்டார் மேக்னெட் இது பேர் ஸ்டார் மேக்னெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அப்படியே என்ன பண்ணணும், இந்த கையில் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த கட்டை விரல் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா நம்மளுடைய ஐஸ், சரிங்களா. இந்த 2 பாயிண்ட் ஐஸை ரெப்ரசன்ட் பண்ணுது அக்குபேஷனில். ஸோ அந்த இடத்துல நம்ம இந்த 2 மேக்னெட்டை அதுக்கேற்ற மாதிரி வச்சு அதுக்கு முன்னாடி அங்கே ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். இது ஒரு டூலு ப்ரோபுன்னுவாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணுற இடத்துல ஒரு 5 டைம்ஸ் டீப் அண்ட் சாஃப்டாக நம்ம ப்ரெஷர் கொடுத்து அது மேலே இந்த மேக்னெட்டை அப்ளை பண்ணிடும். இது ஜென்ரலாக கண்ணில் ஏதாச்சும் ப்ராப்ளம்னா அது ஸ்டார்டிங்கில் ஒட்டிட்டு வச்சிங்களேன், சரியாயிடுது. ஜென்ரல் ட்ரீட்மெண்ட், ஓகே. ஸ்பெசிஃபிக்காக சிலருக்கு பார்த்திங்கன்னா பித்தம் அதிகமானாலோ இல்லைன்னா சூடு நிறைய நேரம் உட்காந்துக்கிட்டே செய்கிறது, அப்புறம் கம்ப்யூட்டர் பார்த்து அதனால் வர்றது, சரிங்களா. ஸ்க்ரீன் அதிக நேரம் பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த ஜென்ரல் இது ஸ்பெசிஃபிக்கானது. இது பாருங்கள், இந்த நம்ம பெண்ட் பண்ணுறோம் இல்லையா, இது பெண்டு, இந்த பெண்டு இந்த லாஸ்ட் எலும்பு, இதுக்கு இந்த மிடில் ஒரு பாயிண்ட், மிட் பாயிண்ட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கணும், சரிங்களா. மிட் பாயிண்ட் அதாவது இந்த கை இருக்கு இல்லைங்களா, இந்த விரலுக்கும் இது பண்ணிங்க, இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா மிடிலாக நீங்கள் சென்டர் பண்ணிட்டீங்கன்னா சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கங்க. இது எப்படின்னா இந்த பிளாக்கும் ஒயிட்டும் சேர்ற இடம், சரிங்களா. அதாவது இந்த பக்கம் பிளாக்காக இருக்கும் ஸ்கின், இந்த பக்கம் உள்ள வெள்ளையாக இருக்கு இல்லையா, அது ரெண்டும் மீட் பண்ணுற ஒரு ஜென்ரலாக ஒரு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இது கிளஸ்டர் மேக்னெட், சிலருக்கு நான் வாங்கி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இது கிளஸ்டர் மேக்னெட். அப்படி மட்டும் கிளஸ்டர் மேக்னெட் இல்லைனா பட்டாணி வச்சுக்கலாம், சரிங்களா. காஞ்ச பட்டாணி இருக்கு இல்லைங்களா, அது வச்சுக்கலாம், ஓகே. இதை நம்ம இங்கே இது மாதிரி ஒட்டிட்டு இந்த ஸ்டார் மேக்னெட், கிளஸ்டர் ஸ்டார் மேக்னெட் நிறைய இருக்கிற மாதிரி கூட கிளஸ்டர் இது ஒன்று வந்துடுச்சு, சரிங்களா. இந்த கிளஸ்டர் மேக்னெட் இருக்கும், சிலருக்கு வாங்கி கொடுத்துருப்பேன். இதை நம்ம அந்த இடத்துல ஒட்டிக்கணும். அப்படியே இங்கே அப்ளை பண்ணி நல்லா அங்கேயே நம்ம ஃபஸ்ட்டு மசாஜ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெஷர் கொடுத்துருக்கு, அப்புறம் ஒட்டணும். இது மாதிரி இது பைலேட்ரல்னால் 2 கையிலையும், அது அதிகமான பாதிப்பு இருக்கும்போது நம்ம 2 கையிலையும் விட்டணும், சீக்கிரமாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சப்போஸ் ஸ்டார்டிங் தான் அப்படின்னா நீங்கள் இதில் ஒரு நாளைக்கு இதை எடுத்துகிட்டு அடுத்த நாள் சேர்த்து வைக்கணும். மேக்னெட்டை தனியாக பிரித்து வைக்கக்கூடாது. ஒரு பாக்ஸ் அதுக்கு ஒரு டப்பா மாதிரி வச்சுக்கோங்க சின்னதாக. அதில் இது 2த்தையும் என்ன பண்ணணும், சேர்த்து வைக்கணும். 2 நிறைய இருக்குதுச்சுன்னா நிறைய என்ன பண்ணலாம், சேர்த்து வச்சுட்டிங்கன்னா டெய்லி ஒட்டிக்கலாம். அதாவது நிறைய ரிசல்ட்டு சீக்கிரமாக கிடைக்குன்னா 2 கையிலையுமே நம்ம அப்ளை பண்ணோம். பைலேட்ரல் பாயிண்ட்ஸு 2 கையில் ஒட்டிக்கலாம். இல்லை இப்போ தான் ஸ்டார்டிங் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு நாள் இந்த கையில் ஒரு நாள் இந்த கையில் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஜென்ரல் ட்ரீட்மெண்ட். இது ஸ்பெசிஃபிக்காக அந்த ஐ இரிட்டேஷன், அப்புறம் அதுக்கப்புறம் கண் பிளர் விஷன் சொல்லுவோம், அது ஹீட்டுக்காக, இதுக்கெல்லாம் இந்த பாயிண்ட், ஓகேங்களா. ஒட்டி பாருங்கள். இது கண்டினியூவாக பண்ணணும். நைட்டில் தூங்கத்துக்கு முன்னாடி வெட்டிட்டீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு 5-6 மணி நேரம் இல்லை 8 மணி நேரம் நம்ம கையில் இருக்கும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும், சரிங்களா. வாஷ்ரூம் இதெல்லாம் போகிறதுனா என்ன பண்ணுங்கள், இதை எடுத்து இந்த பக்கம் எங்கேயாச்சும் ஒட்டிட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட்டு அதை போயிட்டு முடிச்சுட்டு நல்லா சுத்தமாக கையை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அங்கே அப்ளை பண்ணிக்கங்க, சரிங்களா. இது எண்ணெய்லாம் பட்டுற இந்த சர்ஃபேஸில் தைலம் எண்ணெய்லாம் ஒட்டாது. ஸோ அதை பார்த்துக்குங்க, ஓகே.